இப்போ நம்ம பார்க்க போற படம் என்னன்னா லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன அவதார் சீசன் 2 தான். நம்ம ஆங் வாட்டர் அப்புறம் ஏர் பண்டர்ல ரொம்பவே திறமைசாலி ஆயிட்டாரு. ஆனா எர்த் பண்டர் கத்துக்கிறதுக்கு இவருக்கு சொல்லி கொடுத்துக்கு ஆளே இல்ல. இவருக்கு டீச் பண்றதுக்கு சரியான ஆளை அங்க தேடிட்டு இருக்காரு. இதே சமயம் நம்ம ராஜா தன்னோட மகனை மன்னிச்சு அவன் இந்த நாட்டுல எங்க இருந்தாலும் கூட்டிட்டு வர சொல்லி தன்னோட மக கிட்ட உத்தரவு போடுறாரு. அடுத்து நம்ம அவதாருக்கு சில அகதிகளுக்கு எல்லாம் இலவசமா சாப்பாடு போற பொறுப்புகள் எல்லாம் இருக்கும். அதனால பணம் தேவையா இருக்கிறதால அந்த ஊர்ல இருக்கிற ஒரு முக்கியமான விளையாட்டை போய் பாக்குறாரு. அங்க அந்த கேம்ல ஒரு சின்ன பொண்ணு ஒரு பெரிய குண்டனை எதிர்த்து அந்த கேம்ல நிக்கிறான். ஆனா அந்த சண்டை கேம்ல அந்த பொண்ணு அந்த குண்டனை பொறிச்சு எடுத்துருவா. இப்பதான் நம்ம அவதாரு எனக்கு ஒரு டீச்சர் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்லி இந்த பொண்ணு தான் எனக்கு எர்த் பண்டர் கத்து கொடுக்கறதுக்கு சரியான ஆளா இருப்பான்னு நினைக்கிறாரு. ஆனா இந்த போட்டி முடிஞ்சதும் அந்த பொண்ணு காணாம போறா. கட் பண்ணா இப்படி அந்த நாட்டோட ராஜா அவதார அந்த நாட்டுக்கு சாப்பிடுறதுக்கு விருந்து கலைக்கிறாரு. அந்த விருந்துக்கு போய் பார்த்தா தான் தெரியுது ஒண்ணுமே தெரியாத மாதிரி அந்த கண்ணு தெரியாத பொண்ணு அங்க உட்காந்துருக்கா. ஆனா இந்த பொண்ணு இவங்க வீட்டுல ரொம்ப சாதுவா தான் வளர்த்திருப்பாங்க. அது தெரியாத முட்டை பையன் நம்ம அவதாரு இவகிட்ட விருந்துல உட்காந்து எர்த் பண்டர் எனக்கு சொல்லி கொடுன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். கடைசியில விருந்து முடிஞ்சோடனே கார்டன்ல மீட் பண்ணலான்னு தரையில எழுதி இவனுக்கு புரிய வைக்கிறான். கடைசியில கார்டன்ல மீட் பண்ணி எர்த் பண்டர் எப்படி நடக்குதுன்னு எல்லா தகவலையும் நம்ம அவதாருக்கு சொல்லிடுறான். கூடவே இந்த ஊர்ல தான் நம்ம அவதார் இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வில்லன் அவனை எப்படியாச்சும் அழிக்கணும்னு சண்டை போடுறான். அதே இடத்துக்கு நம்ம வில்லன் தம்பியை தேடி நம்ம ராஜாவோட கட்டளை நிறைவேற்றுற அக்காக்காரியும் அங்க வந்துடுறான். கடைசியில இவங்க 2 பேர் மட்டும் ஆங் டீம் கூட சண்டை போட்டதால இவங்களால வின் பண்ண முடியாம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. மக்களே இந்த சீசன்ல மொத்தமே 7 எபிசோட் தான் இருக்கு. பேலன்ஸ் இருக்கிற எபிசோட் எல்லாத்தையும் பார்ட் 2 பார்ட் 3 பார்க்கலாம். ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்க.